இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 12:2. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துல இந்த வாக்கு தத்தமும் ஒன்று. உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு குடும்பம், அந்த அழகான குடும்பத்துல திடீரென ஏற்பட்ட பிரச்சனை, அவங்க கணவன் மனைவிக்கிடையே பயங்கரமான வாக்குவாதங்கள், அவங்க கணவர் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பித்து ஒழுங்கா வீட்டுக்கு சம்பளத்தை கொடுக்காம பயங்கரமான தவறான பாவத்தில் ஈடுபட்டதுனால அவங்க மனைவி கணவரை எப்பொழுதும் சபித்து கொண்டே இருப்பார்களாம். எந்த அளவிற்கு அவங்க கணவரை அந்த மனைவி சபித்தார்களோ அந்த அளவிற்கு அவர் இன்னும் மோசமாகி குடிகாரனாகி அவருடைய வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லாமல் ரொம்ப பலவீனப்பட்டு அவருடைய லைஃபே ரொம்ப ஸ்பாயில் பட ஆரம்பித்ததாம். ஒரு நாள் அந்த சகோதரி வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் தெளிவாய் பேசினார், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. உடனேதான் தன்னுடைய கணவருக்காக, அவர் செய்கிற வேலைக்காக, அவர் செய்கிற தொழிலுக்காக, ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தன்னுடைய கணவரை மனதார மன்னித்து ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. அவருடைய வியாபாரத்துல ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. தன்னுடைய மனைவியை நேசிக்க ஆரம்பித்தார். வருகிற வருமானங்களை வீட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு மாற்றம் வேண்டுமானால், உங்க கணவருக்கு மாற்றம் வேண்டுமானால் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்கிற என்ன வேலையா இருக்கட்டும், என்ன தொழிலா இருக்கட்டும், அந்த தொழிலுக்காக தேவ சமூகத்துல நீங்கள் திறப்பில் நின்று ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அதற்கான ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு அருமையான சகோதரர் துணி வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார். சில துணிகள் வியாபாரமாகாமல் ஒதுக்கப்பட்டு இருக்கிற அந்த துணிகள் மேலாம் தன்னுடைய கரங்களை வைத்து ஆசீர்வதித்து ஜெபிப்பாராம். இதை ஆசீர்வதிக்கிறேன், இந்த துணிகள் எல்லாம் வியாபாரமாக வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிப்பாராம். சில நாட்களுக்குள்ளாக அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த துணிகள் எல்லாம் வியாபாரமாகி விற்கப்படுமாம். பிரியமானவர்களே, ஆசீர்வதித்து ஜெபியுங்கள், சபியாதிருங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இன்று நமக்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே, அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கணவரை கர்த்தர் தொடுங்கப்பா. குடி பழக்கம், பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு ஆண்டவரே ஒழுங்கா சம்பளங்கள் வாங்காதபடி வீட்டுல வறுமைகள், பிரச்சனைகள், கடன் பாரம், ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எக்ஸாம்ஸ் நாட்களா இருக்கிறது. பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானம், கிருபைகளை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக்கா காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பம் தரிக்க வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எசப்பா, இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரங்கள் எல்லாம் மாற்றுவீராக. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தருகிறபடியினால ஸ்தோத்திரம். இயேசுவின் கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.